அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இது வந்து அனைத்து லெசனுக்குமே இருக்குது. 1லேருந்து 15 லெசன்ஸ் வரைக்கும். ஆல்ரெடி நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ் அண்ட் ஹெட்ரோமெரஸ் லைக்கன். இது வந்து புக் பேக் கொஸ்டின். அதுக்கடுத்து முனீராவோட சிறப்பு பண்பு, முனீரா கேரக்டர்ஸ்னு இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சிறுகாம்பு என்றால் என்ன, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸ்டெரிக்மா, வாட் இஸ் ஸ்டெரிக்மா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அகாரிகஸ் காணப்படும் மைசிலியங்களோட வகைகள். அகாரிகஸில் இருக்கக்கூடிய மைசிலியம், வாட் ஆர் த மைசிலியா ஆர் ப்ரெசன்ட் இன் அகாரிகஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பூஞ்சை வேரிகளோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைசா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. விரியான் என்றால் என்ன, வாட் இஸ் விரியான். கேப்னோஃபிலிக் பாக்டீரியங்கள் என்றால் என்ன, வாட் இஸ் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியங்கள் என்றால் என்ன, வாட் இஸ் ஆர்கிபாக்டீரியா. மைக்கோபிளாஸ்மா என்றால் என்ன, வாட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. வாட் இஸ் பாக்டீரியோபேஜ், வாட் இஸ் சைனோபாக்டீரியா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கிராம் நேர் கிராம் எதிர் பாக்டீரியங்களுக்கு இடையான வேறுபாடு, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து ஐம்பெரிய வகைப்பட்ட விவாதி, அதை நிறை குறை. எக்ஸ்பிளைன் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அண்டு ரைட் மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ். இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து கிராம் சாயமேற்று முறையின் படிநிலை, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்ட்ரெயினிங். லைக்கனோட பொது பண்பு, இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். லைக்கன் ஜென்ரல் கேரக்டர்ஸ். அதுக்கடுத்து இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி, அதோட லைஃப் சைக்கிள் ஆஃப் அகாரிகஸ். அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பிளக்டோஸ்டில், இங்கிலீஷ்லையும் பிளக்டோஸ்டில் தான். பிக்னோசெலிக், இங்கிலீஷ்லையும் பிக்னோசெலிக் தான். இந்த 3வது கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 4 வந்து நியூக்யூல் என்றால் என்ன, வாட் இஸ் நியூக்யூல். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் இடையான பொதுவான பண்பு, இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸு. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் காமன் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அது ஜென்ரல் கேரக்டர்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. பிரேஃபைட்டுகளோட வகுப்பு, இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. பிரேஃபைட்டு கிளாஸஸ். அதுக்கடுத்து பீட் என்றால் என்ன, வாட் இஸ் பீட். ஆம்பர் என்றால் என்ன, வாட் இஸ் ஆம்பர். ஒற்றைமடிய கேமெட் உயிரி இரட்டைமடிய கேமெட் உயிரி வேறுபடுத்துக. ஹேப்ளாண்டிக் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள். பாசிகளோட வகுப்புகளை வரிசைப்படுத்துக, இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆல்கே கிளாஸஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. சந்ததி மாற்றம் என்றால் என்ன, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் இது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஜிம்னோஸ்பம் மற்றும் ஆஞ்சியோஸ்பமோட வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம். ஸ்டீலின் வகைகள், ஸ்டீல் டைப்ஸு. அதுக்கடுத்து சைகஸ் குட்டிலிகாம்பின் உள்ளமைப்பு, இது பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். டிஎஸ் ஆஃப் சைகஸ் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து ரேக்கிஸ் காம்பவுண்ட் லீஃப் ரேக்கிஸ்ன்னு இருக்கும், அதை பார்த்துங்க. தேர்ட் லெசனு வேரின் பகுதியிலே படமறிந்து பாகம் குறி, இது புக் பேக் கொஸ்டின் தான். ட்ரா ரூட் பார்ட்ஸ் ஆஃப் ரூட் ஆர் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட்னு இருக்கும். இலைத்தோல் தண்டு குறி இலைத்தோல் தண்டு, ஃபில்லோடு ஃபில்லோடு இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. வரம்புடைய கிளைத்தல் வரம்பற்ற கிளைத்தல், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓர் நடு நரம்பு அமைவு, அதுக்கடுத்து பல நடு நரம்பு அமைவு வேறுபடுத்துக, இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இந்த 2 கொஸ்டினும் அதை நோட் பண்ணி வச்சுங்க. வேரின் பணிகள், ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸு நோட் பண்ணி வச்சுங்க. ஒளிச்சேர்க்கை வேர்கள் என்றால் என்ன, ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அப்படின்னு இருக்கும், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மோனோபோடியல் சிம்போடியல் பிரான்ச்சஸ் அப்படின்னு இருக்கும். வரம்புடைய கிளைத்தல் வரம்பற்ற கிளைத்தல் அப்படிங்கிறது மோனோபோடியல் சிம்போடியல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. இலைத்தொழில் காம்பு, ஃபில்லோக்ளேட் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை படிச்சுங்க. வேரின் பண்பு, கேரக்டர்ஸ் ஆஃப் ரூட்டு. தண்டின் பண்பு, கேரக்டர் ஆஃப் ஸ்டெம்மு. இலையின் பண்பு, கேரக்டர் ஆஃப் லீஃப். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆணிவேரோட உருமாற்றம், மாடிஃபிகேஷன் ஆஃப் டேப் ரூட் சிஸ்டம். அதுக்கடுத்து தரை ஒட்டிய தண்டின் மாறுபாடு, இது புக் பேக் கொஸ்டின். சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசனு கலைச்சொல் தற்க, இது வந்து புக் பேக் கொஸ்டின். ரெசிம் சைம் வேறுபடுத்துக, சைம் ரெசிம் டிஃப்ரென்ஸு. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வெஸ்டிசிலாஸ்டர் அப்படின்னு வரும், இங்கிலீஷ்லேயும் அதே தான். அதுக்கடுத்து பேப்பஸ் என்றால் என்ன, இங்கிலீஷ்லேயும் பேப்பஸ் தான். கைனோஸ்டிஜம் என்றால் என்ன, இங்கிலீஷ்லேயும் கைனோஸ்டிஜம் தான். விதையின் பனி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு. சிறுகதிர் என்றால் என்ன, அந்த
நம்ம வந்து மஞ்சரி படிக்கிறப்ப அதில் படிப்போம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து கூட்டுக்கனியை திரள் கனியிலேருந்து வேறுபடுத்துக்கு அக்ரிகேட் ஃப்ரூட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் ஃப்ரூட் அக்ரிகேட் ஃப்ரூட்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறை வகை, டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷனு, சதைக்கனியின் வகை, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட், அதை வந்து படிச்சுங்க. ஃப்ளஷி ஃப்ரூட் அப்படின்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5th லெசனு பன்மக பாதுகாப்பில் தேசிய பூங்காவின் பணிகள், அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. இது வந்து பொட்டானிக்கல் கார்டன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். இதுக்கடுத்து 2வது கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின், அதை நோட் பண்ணி வச்சுங்க. வகைப்பாட்டில் குழும பரிணாம வகைப்பாட்டில் டெக்ஸானமி சிஸ்டமேட்டிக் டிஃப்ரென்ஸு, அறிவியல் மற்றும் ஈஸ்வர் பெயரிடும் முறை என்றால் என்ன, சயின்டிஃபிக் நேம் இன் பைனாமல் நேம் அப்படின்னா என்னன்னு படிச்சிங்க. ஹெர்பேரியத்தோட எவ்வாறு பாதுகாப்பு, ஹவு டு ப்ரொடெக்ட் ஹெர்பேரியம், வகைப்பாட்டின் அவசியம், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், பாரம்பரிய வகைப்பாடு நவீன வகைப்பாடு, மாடர்ன் டெக்ஸானமி கிளாசிக்கல் டெக்ஸானமி டிஃப்ரென்ஸு, கிளை பரிணாமியல் என்றால் என்ன, கிளைடிஸ்டிக், வாட் இஸ் கிளைடிஸ்டிக்னு இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளைட்டோரே டென்னேஷியா கலைச்சொற்களால் விவரி, பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளைட்டோரே டென்னேஷியா, பெந்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன், யூஃபர்பேசி ஃபேமிலி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு, மியூசா பாரடைசிக்கா பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன், டேட்ரா மெட்டல் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன். இதில் ஏதாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து 6வது லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியோட முக்கியத்துவம், டெம் இம்பார்ட்டன்ஸ், செல் கொள்கையின் விதிவிலக்கு, எக்ஸம்ஷன் ஆஃப் செல் தேரி, தாவர செல்லின் படமறிந்து பாகம் குறி, ட்ரா பிளான்ட் செல்லு, மைட்டோகாண்ட்ரியா படமறிந்து பாகம் குறி, பசங்கனிகம் எல்லாமே ட்ரா தான், மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட்டு. அதுக்கடுத்து பாலிட்டின் குரோமோசோம், வாட் இஸ் பாலிட்டின் குரோமோசோமு, குரோமோசோமோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோமு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா தாவர செல் மற்றும் விலங்கு செல் வேறுபாடு, பிளான்ட் செல் அனிமல் செல் டிஃப்ரென்ஸு, யூகரேட் மற்றும் ப்ரோகரேட், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதோட வேறுபாடு யூகரேட்டிக் ப்ரோகரேட்டிக் டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து 7th லெசனில் பார்த்தீங்கன்னா மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், மியாசிஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து செல் சுழற்சியோட வரைபடம், செல் சைக்கிள், குறுக்கேற்றம் என்றான கிராசிங் ஓவர், G0 நிலை, G0 ஸ்டேஜ்னு இருக்கும். செல் சைக்கிள் என்றால் என்ன, செல் சைக்கிள், வாட் இஸ் செல் சைக்கிள், மைட்டாசிஸ் சிறப்பியல்பு, ஸ்பெஷல் அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸு, மைட்டாசிஸ் மியாசிஸ் டிஃப்ரென்ஸு வேறுபாடு அப்படின்னு இருக்கும், அது பிடிச்சிருங்க. அதுக்கடுத்து 8வது லெசனு நொதிகள் என்றால் என்ன, வாட் இஸ் என்சைம், நீரின் பண்புகள், வாட்டரோட கேரக்டர்ஸ், நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு டிஃப்ரென்ஸு, ஆர்என்ஏ டைப்ஸு, மார்ஃபின், வாட் இஸ் மார்ஃபின், புரதத்தின் 2ஆம் நிலை அமைப்பு, செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீனு. அதுக்கடுத்து டிஎன்ஏவின் அமைப்பை விவரி, ஆர்என்ஏ வகைகளை விவரி, எக்ஸ்பிளைன் ஆர்என்ஏ டைப்ஸ், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், இதுதான். அதுக்கடுத்து 9th லெசனு ஆக்குத்திசுவின் பண்புகள், கேரக்டர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, கல் செல்கள் என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்டோன் செல்ஸு, வாஸ்குலார் கற்றை படமறிந்து பாகம் புரி, ட்ரா வாஸ்குலார் பண்டில், கற்றை உரை என்ற என்ன, பண்டில் ஷீத் அப்படின்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. இயக்க செல்கள் என்றால் என்ன, மோட்டா செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆக்கு திசுவின் வரைபடம், அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ட்ரா. அதுக்கடுத்து அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்கு திசுவை வெளிப்படுத்துக, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம், பேரங்கைமா வகைகளை விவரி, இங்கிலீஷ்லேயும் அதே தான். ஸ்க்ளீரைடுகளின் வகைகளை விவரி, அதே இங்கிலீஷ்லேயும் அதே தான். வேறுபடுத்துக, ஒரு வித்திலை இருவித்திலை வேர்த்தண்டு இலை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்டு டைகாட், ஸ்டெம்மு ரூட்டு லீஃபு, நார்களின் பயன்கள், ஃபைபர்ஸோட யூசஸ், இது பியூர் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து 10வது லெசனில் பார்த்தீங்கன்னா கட்டை என்றால் என்ன, வாட் இஸ் வுட்டு, அதுக்கடுத்து பைனஸ் மோரஸ் டிஃப்ரென்ஸு, ஆண்டு வளையம் என்றால் என்ன, ஆனுவல் ரிங் அப்படின்னு இருக்கும். வளர்ச்சி வளையங்களோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ரோத் ரிங்கு, டைலோசஸ்கள் என்றால் என்ன, டைலோஸ் தான் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். வசந்த கால கற்றை குளிர்கால கற்றை வேறுபடுத்துக, இது வந்து ஆட்டமுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாற்று கற்றை வைரக்கட்டை, ஹார்ட்வுட்டு சாஃப்ட்வுட்டோட டிஃப்ரென்ஸ், அதை வந்து படிச்சிருங்க. கட்டைப்படுத்தப்படுத்தும் முறை, இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ண தேவை, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 11th லெசனில் பார்த்தீங்கன்னா பரவல் என்றால் என்ன, வாட் இஸ் டிஃபியூஷன், உள்ளீர்த்தல் என்றால் என்ன, இம்பைபிஷன் அப்படிங்கிறது என்ன படிச்சிருங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் படிச்சிருங்க. நீரியல் திறன் என்றால் என்ன,
வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு இருக்கும். சவுடு பரவல் என்றால் என்ன, ஆஸ்மாசிஸ் அப்படின்னு இருக்கும். சாரேற்றம் என்றால் என்ன, அசெண்ட் ஆஃப் சாஃப் அப்படின்னு இருக்கும். நீராவி போக்கு என்றால் என்ன, டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கும், அது படிச்சிருங்க. போரின், அக்வாஃபோரின் அதே தான் இங்கிலீஷ்லேயும். அதுக்கடுத்து சவுறு பரவல் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ், பிளாஸ்மா சிதைவு விவரி, பிளாஸ்மோலைசிஸ் எக்ஸ்பிளைன், உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை, பொட்டோட்டோ ஆஸ்மாஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட்டு, நீராவி போக்கின் வகை, டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனு. அதுக்கடுத்து முன்ச் மொத்த ஓட்ட கோட்பாடு, முன்ச் மாஸ்ப்ளோ தேரி, நீராவி போக்கின் இருவிசை கோட்பாடு, டிரான்ஸ்பிரேஷன் ஃபுல் தேரி அப்படின்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 12வது லெசனு நீர் ஊடக வளர்ப்பு, ஹைட்ரோபோனிக்ஸு, ஹாட்டூட வளர்ப்பு, ஏரோபோனிக்ஸு, நைட்ரேட் ஆதல், நைட்ரிஃபிகேஷன் ஆர் நைட்ரேட் ஆதல் அப்படின்னு இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. நைட்ரஜன் சுழற்சி, அதாவது நைட்ரஜன் சைக்கிள், ஆஞ்சியோஸ்பம்களின் பூச்சி உண்ணும் உணவோட்ட முறை, ஆஞ்சியோஸ்பம் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து நோட் பண்ணி படிச்சுங்க. அதுக்கடுத்து 13வது லெசனு ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு, ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் இருக்கும். குவாண்டசோம், இங்கிலீஷ்லேயும் குவாண்டசோம் சொல்லுவோம். ஒளி பாஸ்பரிகரணம், ஃபோட்டோ பாஸ்பரலேஷனு, C4 சைக்கிள் இம்பார்ட்டன்ஸு, CEM சைக்கிள் இம்பார்ட்டன்ஸு, ஒளிச்சுவாசம் முக்கியத்துவம், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ஸு ஆர் சிக்னிஃபிகன்ஸ்னு இருக்கும். சிவப்பு வீழ்ச்சி மற்றும் எமர்சன் மேம்படுத்தப்பட்ட விளைவு, ரெட் ட்ராப்பு எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட்னு இருக்கும், அதை படிச்சுருங்க. ஈடு செய்யும் புள்ளி அப்படின்னா காம்பன்சேஷன் பாயிண்ட்னு இருக்கும், அதை படிச்சுருங்க. நிறமி அமைப்பு 1, 2 வேறுபடுத்துக. PS1 PS2 டிஃப்ரென்ஸு, சுழல் மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம், சைக்கிளிக் நான் சைக்கிளிக் பாஸ்பரலேஷனு, கால்வின் சைக்கிள் எக்ஸ்பிளைன், ஒளிச்சுவாசம் இருச்சுவாசம் வேறுபடுத்துக. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டார்க் ரெஸ்பிரேஷன் டிஃப்ரென்ஸு, C2 சைக்கிள், C3 C4 சைக்கிள் டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து 14வது லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாசித்தல் என்றால் என்ன, அதோட சமன்பாடு, ரெஸ்பிரேஷனு வாட் இஸ் ரெஸ்பிரேஷன், அதோட ஈக்குவேஷனு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ATP, இணைப்பு வினை என்றால் என்ன, அந்த கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும். சுவாச ஈவு ரெஸ்பிரேஷரி குவாஷன்ட்டு, நொதித்தல் என்றால் என்ன, ஃபெர்மெண்டேஷன், சுவாச ஈவின் முக்கியத்துவம், ரெஸ்பிரேஷரி குவாட்டியோட இம்பார்ட்டன்ஸு, தலப்பொருள் பாஸ்பரிகரணம் என்றால் என்ன, சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிலேஷன் இருக்கும். கிளைகாலிஸ் லைஃப் சைக்கிள், கிரப் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. லாஸ்ட் லெசனு நுனி ஆதிக்கம் என்றால் என்ன, ஏபிகல் டாமினன்ஸு, ஏஜென்ட் ஆரஞ்ச் வாட் இஸ் ஏஜென்ட் ஆரஞ்ச், போல்டிங் வாட் இஸ் போல்டிங், ரிச்மான் லாங் எஃபெக்ட்டு, தாவர அசைவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஃபோட்டோ பீரிடியாசம் வாட் இஸ் ஃபோட்டோ பீரிடியாசம், ஃபைட்டோக்ரோம், அதுக்கடுத்து தட்பப்பதனம் வெர்னலைசேஷன் வாட் இஸ் வெர்னலைசேஷனு, திட்டமிட்ட செல் இருப்பு PCD ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து வாழ்வியல் விளைவு ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது எல்லாமே படிச்சிருங்க. ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஹார்மோன்ஸோட கேரக்டர்ஸ், மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல. புக் பேக்கில் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம், போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம், அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், அதனால் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.